தொல்லையீரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லையே மறுவா நெறியளிக்கும் பாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம திருவாசகத்தில் ஒன்றா பார்த்துட்டு வருஷம் திரு அண்டப்பகுதியில் இருக்கோம். திரு அண்டப்பகுதியில் 145 வாக்கியங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதில் பற்றுமின் என்றவர் பற்றும் ஒற்றளித்தும் அப்படிங்கிறார். அப்போது பற்றுக்கு முற்றிலும் அகப்படாது இருக்கிறவனை பற்றுங்க அப்படிங்கிறார். அப்போ சேய் குழந்தை தாயை சார்ந்திருக்கிறது போல் சாதகன் பரமனையே சார்ந்திருந்து அவனுடைய அருளுக்கு பாத்திரமாகணும். அதுதான் அவள் சொல்லி காட்டுற வழிமுறையாக இருக்குது. அடுத்த வார்த்தை தன்னேர் இல்லோன் ராணே ஆன தன்மை எந்நேர் அணையோர் கேட்க இயம்பி அரைகூவி ஆட்கொண்டருளி மறையோர் கோலங்காட்டி அருளும் உளையா வெண் உருக ஓலமிட்டு அப்படிங்கிற. அப்போ என்ன இதில் வார்த்தை வருது? வலிந்து அழைக்கணும். அரைக்கூவிங்கும்போது வலியை அழைச்சு, ஈசா உனக்கு நீயே நிகர், உனக்கு ஒப்பானவா யாருமே இல்லை, தன்னில் தானாகி நீயே என் போன்ற அடியார்களுக்கு உயர்தற் பொருட்டு அந்தணன் வேஷம் பூண்டு உன் மகிமையை புகட்டி அருளின, என்னை நீ வலிய அழைச்சு ஆட்கொண்டு அருளின, அதை வியந்து வருந்தின அன்பால் எலும்பு உருகும்படி ஓலமிட்டு அழுத அப்படின்னுட்டு தன்னுடைய அழுகிய விம்மலை சொல்கிறார் இந்த பகுதியில். அலைக்கடற்றிரையிர் ஆர்த்தான் தேங்கி தலை தடுமாறா ஊழ்ந்து புரண்டு அலறி அப்படிங்கிறார். அப்போ அலை வீசுகிற கடலில் எழுற ஓசை போல் நான் பிரலாபிச்சுன்னு இருக்கேன். அந்த அலை போல் நான் தலைகீழாக விழுந்து புரண்டு கத்தின்னு இருக்கேன், உனக்கு கேட்கலையாப்பாங்கிறார். பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் அப்படிங்கிறார். அப்போ பித்து பிடிச்சவன் போல் மயக்கம் கொண்டு வெறி பிடிச்சவன் போல் களியாட்டம் ஆடிண்டு நான் என் பேருணர்வை வெளிப்படுத்தினேன். இதையெல்லாம் பார்த்த ஊரார் திகைச்சு போனாங்க. வதந்தி மூலம் கேள்விப்பட்டவா வியப்படைஞ்சாங்க. இது உனக்கு தெரியலையாப்பா அப்படின்னு கேட்குறார். கடைக்களின் ஏற்றா தடப்பெரும் மதத்தின் ஆற்றேன் ஆக வவயங்கங் சுவைதரு கோற்றேன் கொண்டு செய்தனன் அப்படிங்கிறார். அப்போ கடக்களிறு அப்படின்னா மதம் பிடிச்ச யானை. மதம் பிடிச்ச ஆண் யானையானது தான் மேலே பாகன் ஏற விடாது தன்னுடைய தடுமாற்றத்தை வெளிப்படுத்துறது. என்னுடைய நிலையும் அப்படிப்பட்டது தான். அன்பின் பெருக்குனால என் உடம்புல உள்ள உறுப்புகள்லாம் கொம்பு தேனில் ஊற வச்சவன் போல் தித்திச்சுன்னு இருக்கு அப்படின்னு தன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த வாசகத்தில். ஏற்றார் மூதூர் எழிநகை எரியின் வீழ்வித் தாங்கன் அருட்பெரும் தீயின் அடியோமும் அடிக்குடி ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன் அப்படிங்கிறார். அப்போது அன்னைக்கு தன்னுடைய அழகிய புன்னகன்ற தீயை வச்சுட்டு மிக பழவையான முப்புறங்களை சம்ஹாரம் பண்ணினவன் வாயிலா தன்னை புறக்கணித்து வந்தவாளையெல்லாம் இறைவன் தொடச்சு அருளினான். ஆனால் அவனுடைய அடியார்கள்கிட்ட எங்ககிட்ட பிறவி பிணிக்கு ஏதுவாக இருந்த பிரகிருத்தின்ற மலத்தை தன்னுடைய அருளுன்ற ஞான கிணியால் சுட்டு எரிச்சுட்டு அந்த அக்னி சுட்டோன எங்களை முற்றிலும் தன்மயமாக்கியிருக்கான். அது என்ன ஒரு வியப்பு அப்படின்னு வியந்துக்கிறார். அப்போ சத்துவம் ரஜஸ் தமசுன்ற முக்குணங்களால் ஆன பிரகிருத்தின்ற இந்த பிரபஞ்சம், இந்த பிரகிருத்திலேயே கட்டுண்டு கிடைக்கிறவா ஈசனை பற்றி விசாரித்து பார்க்குறது கூட கிடையாது, அவனை வழுத்துறதும் இல்லை. அதனால் அண்ணலுக்கு எதிரிகள் போல் நடந்துக்கிறான். பிரளயம் நிகழறது திரிபுர சம்ஹாரம்னு உருவகம் இயம்பப்பட்டிருக்கு. அது ஈசனுக்கு வெறும் விளையாட்டாக நடந்துடுறது, அவனுடைய புன்சிறப்பு விளையாட்டை விளக்குறது. பிரளயத்தில் அழுகிற உயிர்கள்லாம் அதை தொடர்ந்து வர சிருஷ்டியில் மீண்டும் பிறப்பெடுத்துடுறது. ஆனால் இறைவனை அடைகிற உயிர்களோ பிறப்பெடுக்கிறதே இல்லை, முக்தி அடைஞ்சுடுறது. அதுதான் இந்த சுழற்சியில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. தடக்கையின் எல்லிக்கனி என காயினன் அப்படிங்கிறார். அப்போ உள்ளங்கை நெல்லிக்கனி போல இறைவன் எனக்கு முற்றிலும் பிரத்யக்ஷமானானே அப்படின்னு சந்தோஷம் வச்சுக்கிறார். சொல்லுவதறியேன் வாழிமுறையோ தரியோன் ஆயேன் என்றனை செய்தது தெரியோன் ஆவோ செத்தேன் அடியேன் கருளியதறியேன் பருகியும் மாறேன் விழுங்கியும் மொள்ளக்கில்லேன் அப்படிங்கிறார்.
அப்போ சுவானுபூதியில் சிவானந்த போகத்தை அனுபவிக்க பெற்றனா, அதை பற்றி என்ன எடுத்துரைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இறைவா நீ வாழ்வாயாக. என்னை நீ ஆட்கொண்டது முறையோ இல்லையா எனக்கு தெரியல. நீ என்னை ஆட்கொண்ட விதத்தை அர்ப்பணான்னு நான் அறிஞ்சிக்கலை. எனக்கு ஒன்றும் விளங்கலை. நான் மடிஞ்சேன். நீ அருள் புரிஞ்சது என் அறிவுக்கு எட்டாது இருக்கிறது. பருக அது தெவிட்டாததாக இருக்குது. உண்ணா அது போதும்னு சொல்ல முடியாததாக இருக்குது அப்படின்னு வியந்துக்கிறார். தொடர்ச்சி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.